students, welcome to Education Plus. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல CBSE Class 10 Chapter 5 Arithmetic Progressionல Exercise 5.2ல 13 and 14 sum பார்க்க போறோம். So நமக்கு 13 sum என்ன அப்படின்னா how many 3-digit numbers are divisible by 7? So 3-digit number starting with 100 and ending with 999 இல்லையா? So இதுல நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்மளோட 3-digit number 7ல எதுல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ 100க்கு அப்புறம் 7th டேபிள்ல அதாவது 7ஆல டிவைட் ஆகுறது என்ன நம்பர் இருக்கும்? ஸோ 101 இருக்குமா, 102 இருக்குமா, இல்ல 103, 104 நோ. ஸோ 105 தான் வந்து 7ஆல டிவைட் ஆகும். அதே மாதிரி இந்த 999க்கு முன்னாடி நமக்கு எந்த நம்பர் 7ஆல டிவைட் ஆகும் அப்படின்னா 994. அப்போ இதுதான் நம்மளோட ஸ்டார்டிங் நம்பர், இதுதான் நம்மளோட எண்டிங் நம்பர். அப்போ ஏ நமக்கு தெரியும் 105 அப்படின்றது தெரியும் இல்லையா? ஸோ ஏஎன் இஸ் த லாஸ்ட் ஒன், 994 நமக்கு தெரியும். இதுல மொத்தம் எத்தனை டிஜிட்ஸ், எத்தனை நம்பர்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ 105லேருந்து 994 வரைக்கும் 7ஆல டிவைட் ஆகிற எத்தனை நம்பர் இருக்கு, how many digits, how many numbers are there which is divisible by 7? அப்போ an equal to a plus n minus 1 into d. ஸோ an வந்து நமக்கு தெரியும் 994, a வந்து 105 plus n தான் நம்ம கண்டுபிடிக்கணும். டிஃபரன்ஸ் வந்து 7, ஏன்னா 7ஓட மல்டிபிள்ஸ் தான். ஸோ இதை நம்ம சால்வ் பண்றோம். ஸோ இதை நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா you will get 7n is equal to 896. ஸோ n வந்து 128 கிடைக்கும். ஸோ 128 நம்பர்ஸ் வந்து which is divisible by 7, 3-digit நம்பர்ல. ஸோ நம்ம அடுத்த சம் பார்க்குறோம் 14th. How many multiples of 4 lie between 10 and 250? அதாவது இதே தான், போன சம் மாதிரியே தான். ஸோ இது வந்து 4ஓட மல்டிபிள்ஸ். ஸோ 4ஓட மல்டிபிள்ஸ் பிட்வீன் 10 and 250. பிட்வீன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 10ஐயும் சேர்க்கக்கூடாது, 250யும் சேர்க்கக்கூடாது. ஓகே, ஸோ 10 and 250 இது எக்ஸ்க்ளூடட். ஸோ அப்போ 4ஆல நம்ம என்ன பண்ணோம், இது டிவைட் ஆகணும். ஸோ எப்படின்னு சொல்லலாம், மல்டிபிள்ஸ் ஆஃப் 4னு சொல்லலாம். அப்போ 12ல ஸ்டார்ட் ஆகுமா? ஓகே, ஸோ ஏன்னா 11 வந்து 4ஓட மல்டிபிள் கிடையாது, 12ல ஸ்டார்ட் ஆகும். ஸோ 250க்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 248 வரும். ஓகே, ஸோ ஆப்வியஸா நமக்கு இப்போ தெரிஞ்சிச்சு ஏ வந்து 12, ஏஎன் வந்து 248, டி வந்து இட் இஸ் 4, ஏன்னா பிகாஸ் மல்டிபிள்ஸ் ஆஃப் 4. ஓகே, ஸோ 14, 12க்கு அப்புறம் 16 வரும், அடுத்து 20 வரும். ஸோ இந்த மாதிரி இல்லையா? ஸோ இப்போ அதே மாதிரி அதே ஃபார்முலா, சேம் ஃபார்முலா, ஏஎன் ஈக்குவல் டு ஏ பிளஸ் என் மைனஸ் 1 இன்டூ டி. சப்ஸ்டியூட் ஆல் த வேல்யூஸ். ஏஎன் ஈக்குவல் டு 248, ஏ 12, n தான் நம்ம கண்டுபிடிக்கணும், d is 4. so if you solve this you will get n minus 1 equal to 59 கிடைக்கும். so n is equal to 60. okay, so டோட்டலா நமக்கு 60 நம்பர்ஸ் வந்து இதுல இருக்கு. ஓகே ரைட்டா? தேங்க்யூ. ஸோ நம்ம சேனல்ல தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.